வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 8வது நாள். நாங்கள் மாலை போட்டு இன்னையோட 8 நாள் ஆச்சு. இன்றைக்கி காலையிலேயே எந்திரிச்சு குளித்து முடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நானும் என் கணவரும் பார்த்திங்கன்னா நாங்கள் மாலை போட்ட முருகன் கோவிலுக்கே போயாச்சு. போய் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு கந்தர் அனுபூதியெல்லாம் பாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வந்து பஜனை பாடினோம். நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகளும் சேர்ந்து பஜனை பாடி முடித்தாச்சு. ரொம்பவுமே வந்து டே சூப்பராக போச்சு. இன்னொரு அதிசயம் என்னம்னா, இந்த 8 நாளில் காலை மாலை 2 வேளையுமே குளிச்சுட்டு 2 வேளையுமே வந்துட்டு பாட்டு பாடி பஜனை பாடுவோம். அப்படி பஜனை பாடிட்டு இருக்கும்போது முருகர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாருங்க. ஆமாங்க, உண்மையிலே நான் அடித்து சொல்கிறேன், முருகர் வந்து காட்சி கொடுத்துட்டாரு. அது எப்படின்னா, பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் சாயந்தரம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம சரி பாட்டு படிக்கணுமே, டயர்டாக இருக்கே முருகா, பாட்டு படிச்சுதான் ஆகணுமா இன்னைக்கு அப்படின்னு சொன்ன உடனே மயில் வந்து கத்துச்சுங்க. மயில் கத்தோடனே 2 தடவை கத்துச்சு. எனக்கு மனசு என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு வேளை வந்துட்டு முருகர் பாட்டு பாட சொல்கிறாரோ அப்படின்னு நான் அதை நினைக்கிறப்ப திருப்பியும் மயில் கத்துச்சுங்க. அப்போ என்னால் திருப்பவும் வந்து நான் என்ன பண்ணேன், முருகர் பூஜை ரூமில் போய் முருகர்கிட்ட போய் முருகா பாட்டு படித்து தான் ஆகணுமா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறப்ப திருப்பியும் மயில் கத்துச்சுங்க. என்னால் நம்பவே முடியல. மயில் கத்துற சத்தம் வந்து காதில் நான் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல முருகர் வந்து அந்த மயில் மூலயமா வந்துட்டு என்னைய பாட்டு பாட சொன்னாருங்க. சரின்னு நம்ம கதவு திறந்து பார்த்தா, கதவு திறந்தா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தென்னந்தோப்பு தோட்டம் இருக்குங்க. அந்த தோட்டத்தில் 5 மயில் வந்து ஆண் மயில், எல்லாமே ஆண் மயில் வந்து கரெக்டாக என்னுடைய வீட்டுக்கு நேராக வந்து அந்த தோட்டத்தில் இருந்து காட்சி கொடுக்குறாருங்க. அப்போவே நான் நினச்சிக்கிட்டே, முருகர் வந்துட்டு நம்மளை தேடி வந்துட்டாரு, முருகருக்கு வந்துட்டு பாட்டு படிக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் இல்லை, எதுவுமே இல்லைங்க. போய் திருப்பி குளித்து முடிச்சுட்டு சாமிக்கிட்ட உட்காந்து முருகருடைய பாட்டு, முருகருடைய பஜனை மந்திரம், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தர அனுபூதி, இந்த மாதிரி பாடு மந்திரம் எல்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு மனசு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த வந்து கண்கொள்ளா காட்சி? இதுக்கெல்லாம் வந்துட்டு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? முருகர் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு காட்சி கொடுப்பாருன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லைங்க. வருவார், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவாருன்னு தான் நினச்சேன். கரெக்டாக வந்துட்டு ஒரு வாரம், அதாவது நேத்தோடு வந்துட்டு 7 நாள் ஆச்சுங்க. 7வது நாளே வந்துட்டு எனக்கு முருகர் வந்துட்டு நான் வந்துட்டேன், இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க. உண்மையிலேயே வந்துட்டு முருக கடவுள் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளுங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பதிவை வந்து நான் எதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நிச்சயமாக வந்துட்டு நீங்களும் வந்துட்டு மனசார முருகரை நினச்சி வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கும் முருகர் காட்சி கொடுப்பாரு. 100% வந்துட்டு உங்கள் முன்னாடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில், மயில் ரூபத்துலேயோ சேவல் ரூபத்துலேயோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்சி கொடுப்பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.